கர்த்தாவே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எவ்விதத்திலும் இடரல் உண்டாக்காதீர்கள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய காலத்தில் நிறையவே எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாயிற்று. பவுல் முதலில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிரியாக இருந்து பின்பு ஊழியக்காரனானது எப்படி, மற்றும் பவுல் பிரசங்கிக்கிற உபதேசங்கள் எப்படிப்பட்டது என்ற கேள்விகளை அநேகர் எழுப்பினார்கள். அதற்கு பவுல், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன், நான் எந்த விதத்திலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கிற நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் மற்றவர்களின் ஊழியத்தை குறித்து விமர்சனங்களை செய்வது நமக்கு ஏற்றதல்ல. அவரவர் ஊழியத்திற்கு ஏற்ற தீர்ப்புகளை தேவனே கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படியே நிறைவேற்றுவோமாக. எவ்விதத்திலும் நாம் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தும்படிக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.